ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மார்த்தாள் மரியாள் வீட்டில் இயேசு தங்கினதை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு ஒரு நாள் பிரயாணமாய் போகும்போது அவர் பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். பெத்தானியா ஊர்ல மார்த்தாள் மரியாள் அவங்களோட சகோதரனான லாசருவோட வசித்து வந்தாங்க. இயேசு அவங்க 3 பேரையும் அதிகமாய் நேசித்தார். இயேசு அந்த ஊருக்கு வந்ததை மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே இயேசுவை அவங்களோட வீட்டிலே ஏற்றுக்கொண்டாங்க. மார்த்தாள் இயேசுவை உபசரிப்பதிலே எந்த குறைவும் வந்துவிடக்கூடாது என்கிறதுக்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோட சகோதரி மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் பேசுறத கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. மார்த்தாள் ரொம்ப நேரம் வேலை செய்ததால ரொம்ப களைப்பாகி அவங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எல்லா வீட்டு வேலைகளையும் நானே தனியா செய்யறதுக்கு என்னோட சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய அவளுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே இயேசு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அன்றாட வேலைகளும் பொறுப்புகளும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில ரொம்ப அவசியமானதுதான். அவைகளை நிச்சயமா நம்ம செய்துதான் ஆகணும். ஆனா அதெல்லாம் எவ்வளவு முக்கியமானவைகளா இருந்தாலும் கூட இயேசுவோடு நம்ம செலவிடும் நேரத்தை விட முக்கியமானது அல்ல என்கிறத இயேசு இங்க மென்மையாகவும் தெளிவாகவும் கற்றுக் கொடுக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.